வணக்கம் வடுகை 360 சேனல் வியூவர்ஸ்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இரங்கல் செய்தியை முன்னிட்டு தலைவர் மு.க. ஸ்டாலினின் அண்ணன், தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து அவர்கள் இன்னைக்கு இறந்துவிட்ட காரணத்தினால் அவருக்கு ஒரு இரங்கல் செய்தியை சொல்லிவிட்டு அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம் வடுகை 360 சேனல் பிரார்த்தனை செய்கின்றது. அதனை முன்னிட்டு யார் இந்த மு.க. முத்து? மு.க. முத்து என்றால் இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியவில்லை. பட் வரலாறு என்ன சொல்லுது, 1917 1990 வரைக்கும் மு.க. முத்துவின் ஆளுமை எவ்வாறு இருந்தது, திரையுலகத்திலும் சரி அரசியலிலும் சரி, அதையே மு.க. முத்து ஓரங்கட்டப்பட்டார். ஒரு காலத்தில் கருணாநிதியால் 1970 எம்ஜிஆருக்கு போட்டியாக களமிறக்கப்பட்ட முத்து அவர்கள் இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டு சமுதாயத்திலும் அரசியலிலும் சரி தனக்குன்னு ஒரு இடத்தை வகிக்காமல் நம்மளை விட்டு மறைந்து விட்டார். அவர்களுக்கு இரங்கல் செய்தியை தெரிவிப்பதன் மூலமாக மு.க. முத்துவின் வாழ்க்கை வரலாறை மிக சுருக்கமாக நாம் வீடியோவில் பார்க்க போகின்றோம். மு.க. முத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம் தலைவர் கருணாநிதியோட மூத்த மகன், அதாவது முதல் மனைவி பத்மாவதிக்கு பிறந்த மூத்த மகன் மு.க. முத்து அவர்கள் பிறந்தவுடனே பத்மாவதி அம்மையார் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க. இறந்த உடனே தந்தையின் அரவணைப்பாலும் பாட்டியின் பாசத்தாலும் வளர்ந்த மு.க. முத்து அவர்கள் 1960 பீரியடுகளில் கலைஞர்களின் மேடை காட்சிகளில் பாடகராக மக்களுக்கு அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டார். அதன் பின் மு.க. முத்து அவர்கள் எம்ஜிஆருக்கு போட்டியாக, ஏன் எம்ஜிஆருக்கு போட்டினா, தோற்றமும் குணமும் ஒத்து போகின்ற எம்ஜிஆரின் நோக்கை எம்ஜிஆருக்கு போட்டியாக 1970 பீரியடுகளில் எவ்வாறு எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையிலையும் அரசியலையும் கோலுற்றி இருந்த காலத்தில் அவருக்கு போட்டியாக களமிறக்கப்பட்ட மு.க. முத்து அவர்கள் கிட்டத்தட்ட 5 படங்களில் நடித்து உள்ளார். பூக்காரி, பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, அங்கேயும் மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய 5 படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு பெயரை ஏற்படுத்தக்கூட இயலாத நபராக ஓரங்கட்டப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் இதன் மூலமாக எம்ஜிஆருக்கு எதிராக அவரை ஆளுமை செலுத்த தவறியதாலும் கட்சியில் ஏற்பட்ட சலசலப்பாலும் கசப்பான நிகழ்வுகளாலும் 1970 பீரியடுகளில் மு.க. முத்துவுக்கும் டாக்டர் புரட்சி தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு வீட்டிலிருந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை தேடி போகின்றார். இதன் காரணமாக கருணாநிதி அவர்கள் மு.க. முத்தை தன் வீட்டில் இருந்து குடும்ப உறுப்பினரிலிருந்து நீக்கி வைத்ததாக வரலாறானது சொல்லப்படுகின்றது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு எதிராக ஒரு காய் நகர்த்தப்படக்கூடிய நபராக அறியப்பட்ட மு.க. முத்துவுக்கு பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தில் கிளாப் அடித்து பட்டத்தை துவக்கி வைத்தார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியாக அது அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையே ஏற்பட்ட கசப்பான பல நிகழ்வுகளின் காரணமாக மு.க. முத்து அவர்கள் அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கப்பட்டு ஒரு அரசியல் கைதியாக வலம் வர தொடங்கினார். இதனால் வறுமையின் பிடியில் சிக்கி அல்லோல் பட்டு இருந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு மொழி, பாவம் அவனை விட்டுவிடுங்கள், அவனை இளந்தளிர் போன்றவன் என்று சொன்ன அந்த பதிலானது மு.க. முத்துவை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கி குடும்பத்திலிருந்தும் அரசியலிலிருந்தும் நாடகத்து துறையிலிருந்தும் சினிமா துறையிலிருந்தும் தன்னை தவிர்த்து கொண்டு தனிமைப்படுத்திக் கொண்டார். ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மு.க. முத்துவின் உடல்நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு 5 லட்சம் ரூபாய்களை நன்கொடையாக வழங்கியது
அன்றைய காலகட்டத்தில் மிக பேசும் பொருளாக இருந்தது. முத்துவின் அண்ணன் தமிழரசனோட மேரேஜ் கூட அவரால் வர இயல முடியவில்லை. ஏனென்றால் அவரை முறைப்படி அழைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. முத்துவுக்கு ஒரு மனைவி சிவகாமி சுந்தரி என்ற மனைவியும், அறிவுநிதி என்ற மகனும், தேன்மொழி என்ற மகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எது என்னவாக இருந்தாலும் ஒரு பக்கம் முத்து, ஒரு பக்கம் அழகிரி, ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் தமிழரசு, கனிமொழி என்ற பெரும் ஆளுமைகளை கொண்ட கருணாநிதி குடும்பத்தின் வாரிசுகளாக இன்றைக்கு நம்மிடம் தளிர்விட்டு எழுந்து நிற்பதே ஒரே ஒரு வாரிசு தான். அது நம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள்தான். 1980களில் ஏற்பட்ட கசப்பான நிலைகளின் காரணமாக 2009 வரைக்கும் தன் தந்தையிடம் பேசாமல் இருந்து வந்த முத்து கடைசியாக 2009 தன் தந்தையிடம் பேசி சமரசம் ஆகியுள்ளார். அதன் மூலம் 2018 தன் தந்தை கருணாநிதி அவர்கள் இறப்பை முன்னிட்டு அவர் வர இயலாத காரணத்தினால் அடுத்த நாள் 2 நபர்களின் உதவியோடு தழுவி வந்து கருணாநிதியின் சமாதியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் அமைதியாக காத்து வணங்கி சென்ற நிகழ்வு அனைவராலும் அறியப்பட்டது. 2023 மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால் உடல்நிலையில் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையிலும் தனியார் துறை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு மீண்டும் 2024 உடல்நிலை தேறி வெளியே வந்தார். இருந்தாலும் அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டதன் காரணமாக கல்லீரல் பாதிக்கப்பட்ட நபர்களின் மனைவியால் 2 கல்லீரல் வழங்கப்பட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்தும் அவரோட உடல்நிலையானது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ஏனென்று பார்த்தீங்கன்னா 1970, 78, 80களில் கசப்பான நடப்புகள் எம்ஜிஆர் கருணாநிதியோட இடையே நடந்த அரசியல் போராட்டமாகட்டும் சரி, அரசியல் பிணைப்பாக்கட்டும் சரி, கசப்பான நிலைகளின் மூலமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகியதன் காரணமாக உடல்நிலையானது மிக மோசமாக சென்றதாக கூறப்படுகிறது. இது என்னவாக இருந்தாலும் கலைஞரின் தளபதியின் அண்ணனாகவும் தலைவரின் மகனாகவும் அறியப்பட்ட முத்து இன்று இறந்த தருவாயில் மிகுந்த வேதனை உற்று இந்த விடையை முன்னிட்டு சேனல் அவர்களுக்கு ஆத்மா சார்ந்தடைவதற்காண்டி நாம் ஒரு இரங்கல் செய்தியை அவருக்கு தமிழின் வாயிலாக அறிவிப்பதில் மிக கடமைப்பட்டுள்ளோம். ஆழ்ந்த இரங்கல் முத்து அவர்களுக்கு.